ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, யாக்கோபு எழுதின கடிதத்திலிருந்து ஆண்டவருடைய செய்திகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற 26வது வசனம் வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்வை குறித்த மிக 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 முக்கியமான மேன்மையான ஒரு காரியத்தை அவர் நமக்கு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த 14வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது விசுவாச வாழ்வை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாச வாழ்வின் அடித்தளம், அஸ்திபாரத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அங்கே நாம் தியானிக்கிறோம். அங்கே அவர் சொல்லுகிறார், விசுவாசம் என்றால் என்ன, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இதைத்தான் அந்த அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அழகான ஒரு எக்ஸாம்பிளோடு அவர் கற்றுத்தருகிறார். நம்முடைய விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நம் ஆண்டவரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து நடுங்குகிறதே. வீணான மனுஷனே, செத்த விசுவாசம் எதற்கு? அப்போ இந்த இடத்துல விசுவாசத்தை 2ஆய் பிரிக்கிறார். செத்த விசுவாசம், உயிருள்ள விசுவாசம். ஆண்டவரை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அதற்கான நம்முடைய கிரியை என்ன என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். பொதுவாகவே யோவான் 1:12 சர்வ சாதாரணமாக எடுத்து நம்முடைய கிறிஸ்தவத்திலே அதை நாம் பேசுகிறோம். யோவான் 1:12 எடுத்து வாசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படினால் ஆண்டவரை நம்புகிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளா என்று கேட்டால் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு என்ன? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சகோதரன் சகோதரி, ஆண்டவர் என்னை தன்னுடைய மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டார், நான் அவரை என் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்வது வெறும் வார்த்தையினால் இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அதைத்தான் உயிருள்ள விசுவாசம் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சாத்தான் எடுக்கிறார். பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டென்று நம்புகிறது, விசுவாசித்து நடுங்குகிறது. இயேசுவின் பெயரை சொல்லுங்கள், சாத்தான் நடுங்குவான், சாத்தான் நம்மை விட்டு ஓடி விடுவான். இயேசு என்ற பெயருக்கு வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானும் பயந்து நடுங்குகிறான். அந்த விசுவாசம் எதற்கு? செத்த விசுவாசம். அப்ப உயிருள்ள விசுவாசம் என்றால் என்ன பொருள்? கிரியை உள்ள விசுவாசம். கிரியை உள்ள விசுவாசம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம், உன் ஏக புத்திரன், ஏக சுதன், ஒரே மகன், 100 வயதில் நீ பெற்றெடுத்த அந்த ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலைகளின் ஒன்றில் வெட்டி தகன பலி அவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேட்கவில்லை. மகனை பலியிட கொண்டு போனார்.
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்றால் என்ன பொருள்? அவர் தான் விசுவாசித்த தெய்வம் சொன்ன காரியத்தை, அது தனக்கு பாதகமான காரியமாக இருந்தால் அதை அவர் செய்தார். அந்த கிரியைகளினாலே அவர் நீதிமான் ஆக்கப்பட்டார். விசுவாசத்தினால் உண்டான கிரியைகள் ஆண்டவர் அதை அதான் உயிருள்ள விசுவாசம். 14வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை அவர் சொல்லுகிறார், ஒரு வஸ்திரமில்லாத மனிதனை பார்க்கிறாய், உணவில்லாத ஒரு அகதியை, ஒரு மனிதனை பார்க்கிறாய், பார்த்தவர்களுக்காய் ஜெபித்து விட்டு சமாதானமாய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீ வெறுங்கையோடு அவங்களை அனுப்பினேன்னா அது என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். என்ன ஊழியங்களை செய்தாலும் அந்த ஊழியங்களிலே தேவனுடைய வல்லமை எவ்வளவு வெளிப்பட்டால், ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு உன்னுடைய ஊழியத்திலிருந்து ஒரு பகுதியை ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தேவை உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டும். உன்னிடத்தில் 2 அங்கி இருந்தால் இல்லாதவனுக்கு ஒன்றை கொடுத்து விடு. தேவை உள்ளவர்கள் அவர்கள்தான் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார் பாருங்கள். யார் அந்த சிறியவர்? தேவை உள்ள ஜனங்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே குறிப்பாய் வட இந்திய பகுதிகளிலே, தென்னிந்திய சில மாநில காடுகளுக்குள்ளே இன்னும் ஆதிவாசி ஜனங்கள், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஒரிசா மாநிலத்தில் மிகவும் மிகவும் பின்தங்கின ஆதிவாசி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான உடை உடுத்தக்கூட அவர்களுக்கு தெரியாது, யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு போதுமான ஆகாரம் கிடையாது, அவர்களுக்கு போதுமான துணிமணி கிடையாது. தேவை உள்ள ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் இரக்கம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய விசுவாசத்தை நீ செயலில் காட்ட வேண்டும். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். நல்லது. ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டது உண்மையானால் நீ அவருடைய பிள்ளையாய் வாழணும். ஒருவேளை அரசு அலுவலகத்திலே நீ வேலை செய்கிறாய், வருவாய்த்துறையிலே வேலை செய்கிறாய், காவல்துறையிலே வேலை செய்கிறாய், அல்லது வேறு ஏதோ ஒரு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாய். நீ எந்த துறையிலே அரசாங்கத்தில் வேலை செய்தாலும் இயேசுவின் பிள்ளை என்றால் எந்த நிலைமையிலும் நீ லஞ்சம் வாங்க மாட்டாய். உன்னை குறித்து உன் பக்கத்து சீட்டில் உள்ள உன் சக ஊழியர்கள் சொல்லணும், அவன் கிறிஸ்தவன், லஞ்சம் வாங்க மாட்டான், ஏசப்பா பிள்ளை. அதுதான் உயிருள்ள விசுவாசம். நாம் என்ன செய்கிறோம்? வாரத்தில் 6 நாள், திங்கள் கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை நாம் செய்வதெல்லாம் அயோக்கியத்தனங்கள், தவறான காரியங்கள். ஆனால் 7வது நாள் ஆலயத்திற்கு வந்து நான் ஏசப்பா பிள்ளை என்று அறிக்கையிடுகிறோம். நான் ஆண்டவரே உம்மை நம்பாமலா ஆலயத்துக்கு வருகிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நீர் எனக்கு அப்பா என்று நம்புகிறேன் என்று சொன்னால் அது கேலி செய்வது போல் இல்லை. அதைத்தான் இந்த இடத்துல யாக்கோபு அழுத்தம் திருத்தமாய் பதிந்து வைத்திருக்கிறார். வீணான மனுஷனே, தேவன் ஒருவர் உண்டென்று நம்புகிறாய். அப்படி நீ நம்புவாயானால் நீ ஏசப்பா பிள்ளையாய் வாழ்கிறாயா? தனிமனித ஒழுக்கம், சமுதாயத்தில் நேர்மை, உன் வாழ்க்கையிலே ஒரு தூய்மை, நீ எப்படி இருக்கிறாய்?
எந்த நிலைமையிலும் எத்தனை லாபம் வந்தாலும் சரி, எத்தனை நஷ்டம் வந்தாலும் சரி, வாக்கு தவற மாட்டேன் என்று நீ இருக்கிற வேலையிலே நீ ஒரு சுத்தவானாக உன்னை காட்டிக்கொள்ள முடிகிறதா? கஷ்டமான வேலை தான். இன்றைக்கு அரசு அலுவலகங்களிலே இருந்து கொண்டு லஞ்சம் வாங்காமல் வாழ்வது என்பது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தமிழ்நாட்டிலே அரசு அலுவலகங்களிலே பிரசித்தமாய் சொல்லப்பட்டது, அவர்கள் கிறிஸ்தவர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள், அவன் ஒரு கிறிஸ்தவ சூப்பரண்டன்ட், அவனிடத்தில் இந்த காரியத்தை ஒப்படை, ரகசியத்தை வெளியிட மாட்டான் என்று உயர் அதிகாரிகள் சொன்னார்கள் என்று. கிறிஸ்தவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று இருந்தது, கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள் என்று இருந்தது, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது எதையுமே காணவில்லை. அப்படியானால் கிறிஸ்தவத்திலும் கிறிஸ்தவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ எதிர்ப்பு இயக்கங்களுக்கு என்ன கவலை? இப்படியே விட்டோம்னா இந்த கிறிஸ்தவர்கள் இந்தியா முழுசையும் கிறிஸ்தவ மயமாய் மாற்றி விடுவார்கள் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள், எதிர்த்து வேலை செய்கிறார்கள். நமக்கு என்ன கவலை? கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்து கொண்டு இவர்கள் ஆண்டவருடைய பெயருக்கு இழுக்காய் நடந்து கொள்கிறார்களே, விசுவாசிகள் என்று பெயர் எடுத்தால் விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்களே, இவர்களால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறதே, இவர்களால் தான் இந்த கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு, நல்ல ஊழியங்களுக்கு பாதகமாக இருக்கிறது என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான ஜனங்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வாழப்போவது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து, இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து, அவர் காண்பித்த வழியிலே நாம் நடந்து செல்ல வேண்டும். உறுதியாய் ஆண்டவருக்கு பின்னால் நான் போவேன். இந்த உலகம் எத்தனை நயங்காட்டினாலும் தவறு செய்ய மாட்டேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் செத்த விசுவாசம் அல்ல, என்னுடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசம் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் கனப்படுத்தப்படுவீர்கள். இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆவி இல்லாத சரீரம் செத்த சரீரம் என்று சொல்லுகிறது போல, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. செத்ததை எத்தனை நாள் வீட்டில் வச்சுருப்போம்? நம்ம வீட்டில் ஏதோ ஒரு எலி எங்கேயோ செத்துருச்சுன்னு வச்சுக்கணும், ஒரு நாள் 2 நாளில் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், வீட்டில் இருக்க முடியாது. தேடி 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 பார்த்து அந்த செத்ததை முற்றிலுமாய் அப்புறப்படுத்தின பிறகுதான் அந்த ஸ்மெல் இல்லாமல் வீடு மாறும், அந்த வீட்டில் குடியிருக்க முடியும். கிறிஸ்தவருடைய வாழ்க்கை செத்த வாழ்க்கையாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் கிறிஸ்தவம் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் சத்திய மார்க்கத்திலே நடக்காதவர்களாலே கிறிஸ்தவம் நாறுகிறது. செத்ததை எத்தனை நாள் வீட்டில் வைப்போம்? அப்பா தான், அம்மா தான், பிரியமான மாமா தான், சித்தப்பா தான், நமக்கு ரொம்ப வேண்டிய மனைவி தான், கணவர் தான், பிள்ளைகள் தான், யாராக இருந்தாலும் இறக்குற வரைக்கும் தான். இறந்துட்டாங்களா, அவருடைய சரீரத்தில் உயிர் இல்லையா, அந்த சரீரம் செத்து போச்சுதா, அதை பெட்டியில் வச்சு ஏசி ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சாலும் 3 நாள் தான் அதிகபட்சம்.
3 நாள் 4 நாளைக்குள்ள அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். நமக்கு எவ்வளவு அருமையானவர்களாக இருந்தால் வீட்டில் வச்சிருக்க முடியாது, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவோம். அதே போல நம்முடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக இருக்கும் வரைதான் நம்முடைய வாழ்க்கை நமக்கும் பிரயோஜனம், நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம். நம்முடைய விசுவாசம் செத்து போயிருக்குமானால் அது நமக்கும் நாற்றம், துர்நாற்றம், மற்றவர்களுக்கும் அது துர்நாற்றம். அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தவ விசுவாசத்தை உயிருள்ள விசுவாசமாய் நாம் வைத்துக்கொள்ள போராடுங்கள். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அது நல்ல போராட்டம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நானும் விசுவாசிக்கிறேன், நானும் ஆலயத்துக்கு செல்லுகிறேன், நானும் கிறிஸ்தவன் தான் என்று ஆலயத்திலே கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு அலுவலகத்திலே கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை செய்வோமானால் நம் மூலமாய் கிறிஸ்தவத்திற்கு இழப்பு, நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை. பல வருடத்திற்கு முன்னால் பாளையங்கோட்டையிலே ஒரு அருமையான கிறிஸ்தவ குடும்பம், நல்ல வசதி மிக்கவர்கள், தன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. பல இடங்களிலே சொல்லி வைத்து சென்னையில் ஒரு வேலை செய்கிற ஒரு மாப்பிள்ளையை நிச்சயம் பண்ணினார். மாப்பிள்ளை ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திற்கு அவர் ரெகுலராய் போகிற பழக்கமுடையவர். அங்கே யூத் மினிஸ்ட்ரியில் ஊழியமெல்லாம் செய்கிறார். நல்ல பையன் சொல்லி எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இந்த தகப்பனும் தாயும் பாளையங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு சென்னை போய் அந்த ஆலயத்தில் போய் தலைமை போதகரோடு பேசினார். பெயரை சொன்ன உடனே தலைமை போதகர் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார். வெரி குட் பாய். அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். திருமணம் பாளையங்கோட்டையிலே சீரும் சிறப்புமாய் நடந்தது. மிக மகிழ்ச்சியாய் 2 குடும்பமும் எல்லா வைபவங்களும் முடிந்து பிள்ளையை கொண்டு சென்னையிலே குடியேற்றி வைத்துவிட்டு பெற்றோர் வந்து விட்டார்கள். சரியாய் 30 நாள் மகள் திடீரென்று அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்து விட்டாள். ஒரே அழுகை. அவனோடு என்னால் வாழ முடியாது. அவன் அந்தரங்கத்திலே மிகவும் ஒஸ்டான பேர் வழி, எல்லா கெட்ட பழக்கமும் அவனுக்கு இருக்கிறான். அவன் நல்லவன் இல்லை. பதறி போனார்கள் தாயின் தகப்பனும். அவன் வேலை பார்த்த ஒரு ஐடி கம்பெனியினுடைய மேனேஜரை போய் பார்த்தார்கள். அந்த மேனேஜரிடம் இவனுடைய பெயரை சொன்ன உடனே அவர் கேட்டார், இவனை விசாரித்தீர்களா என்று கேட்டார். அழுது கொண்டே சொன்னார்கள், விசாரித்தோம் என்றார்கள். எங்கே விசாரித்தீர்கள் என்று. ஆலயத்திலே போய் விசாரித்தோம் என்றார். இந்த மேனேஜர் சிரித்து கொண்டே சொன்னார், ஐயா, வாரத்தில் 1 நாள் தான் அவன் சர்ச்சுக்கு போகிறார். வாரத்தில் 6 நாள் எங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறார். வாரத்தில் 1 நாள் போகிற இடத்தை போய் விசாரிச்சிங்களே, வாரத்தில் 6 நாள் இங்கே வர்றானே, நீங்கள் இங்கே வந்து விசாரிக்க வேண்டாமா? நாங்கள் சொல்லியிருப்போமே, அவருடைய கேரக்டர் ரொம்ப மோசம் என்று நாங்கள் சொல்லியிருப்போமே என்று சொன்னார். எவ்வளவு பெரிய வேதனை என்று பாருங்கள் அந்த பெற்றோருக்கு. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இதுதான் நாற்றம் எடுக்கிற வாழ்வு என்று சொல்லுகிறோம். வெறுமனே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த எல்லாரும் கிறிஸ்தவன் ஆயிட முடியுமா? முடியாது. கிறிஸ்டியானிட்டி இது ஒரு ரெலிஜன் இல்லை, வாழ்வின் அனுபவம். அனுபவித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாய் கிரியையிலே வெளிப்பட வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்றால் அதுவரைக்கும் நான் செய்து வந்த பாவ வாழ்க்கை, அதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையாக இருந்தது. இப்பொழுது என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. முன்னே நான் அசுத்தம் நிறைந்தவனாய் வாழ்ந்தேன்,
இப்போ நான் நல்லவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முன்னே நான் சாராயத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன், இப்பொழுது நான் விடுதலையாகி இருக்கிறேன். முன்னே நான் சிற்றின்ப பாவ பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டிருந்தேன், இப்பொழுது பேரின்ப நதியாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்துவிட்டேன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கையாய் மாறிவிட்டது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஒன்றை நன்றாய் விளங்கிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்வதனாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்க என்று சொல்லுகிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அல்ல. அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால், அவர் நடந்த வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற நம்பிக்கையை நம்முடைய செயல்களிலே காட்ட, நான் இரக்கமுள்ளவன் என்றால் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது நாம் இரக்கம் செய்கிறோமா? நாவினால், வசனத்தினால் அல்ல, வார்த்தையினால், செய்கைகளினாலே நன்மை செய்ய கடவுள், நன்மை செய்ய கடவுள். அன்னை தெரசா அவர்கள் இந்தியாவிலே கொல்கத்தா நகர வீதிகளிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் எந்த ஒரு மேடையிலே பிரசங்க செய்து எந்த அற்புதமும் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இயேசுவை போல வாழ்ந்து காண்பித்தார்கள். இயேசுவை போல ஏழை எளிய ஜனங்கள் மேல் கருணையோடு வாழ்ந்தார்கள். கருணையோடு. அதனால் தான் எல்லாராலும் அன்னை என்று அழைக்கப்படுகிறார். கடவுளே இல்லை என்று சொல்லுகிற அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட அந்த அம்மையாருடைய சடலத்திற்கு முன்னால் தலைவணங்கி நின்றார். காரணம், அந்த அம்மா தன்னுடைய செயல்களிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். நீங்களும் நானும் வாழப்போகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பையும் கருணையையும் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ நாம் ஒப்புக் கொடுப்போமா? அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது நாம் விசுவாச பிள்ளைகள் என்று. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் அனைவரு விசுவாசத்திலே கிரியை உள்ள விசுவாசம் உள்ளவர்களாய், உயிருள்ள விசுவாசம் உள்ளவர்களாய், உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் வாழ, வெறுமனே நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, செயல்களினால் நாங்கள் உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்தார்கள். மிஷனரிகள் எங்கள் தேசத்துக்கு வந்த பொழுது எங்கள் மக்களை நேசித்தார்கள், உயிருக்குயிராய் நேசித்தார்கள். அவர்களுக்காக செயலில் தங்களுடைய விசுவாசத்தை, அன்பை காண்பித்தார்கள். அவர்கள் விசுவாசம் உயிர் பெற்ற விசுவாசமாய் இன்றைக்கு மரித்தும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, இந்த ஜெபத்தில் எங்களோடு ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் உடைய விசுவாச பிள்ளைகளாய் மாற்றும். வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை போலியாய் வாழாமல் உண்மையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தார்கள். உடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினாலே உடைய வருகைக்குள்ளாக எங்களுடைய ஜீவியம் உமக்கு பிரியமான வாழ்க்கையாய் மாற, உயிருள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வந்து அமரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். ஆம்.